அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. நம்ம சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் 70% நபர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, சார் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார்? எனி ஐடியா அபவுட் தட்? ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம இப்போ வந்து டிசம்பர், நவம்பர் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா? இப்போ போன ஆண்டுக்கு அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ண மந்த் அப்படின்றது 7வது மாதம் ஜூலையிலே கால்ஃபர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் அகாடமிக் இயருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட்டில் இது பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அப்புறம் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆன அந்த மந்த் அப்படின்றது நவம்பர். அதாவது ஒரு என்சிஎஸ்எம் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கோர்ஸை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயாவது கண்டிப்பாக அவங்கள என்ரோல் பண்ணி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது ரூல்லையே இருக்குது. ஏன்னா இல்லைனா உங்களுக்கு என்ன 1 இயர், இப்போ இந்த 1 இயர் உங்களுக்கு அடுத்து ஒரு 1.5 இயர்ஸ் கழித்து ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வரும் இல்லையா, அதில் உங்களுக்கு அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த டேஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகாது. அப்படின்றதுனால டெஃபினட்டாக இந்த இதுக்கு மேலே அவங்க தள்ளி போட மாட்டாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி பொறுத்தவரை ஆகஸ்ட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இந்த நவம்பர்லேயோ அல்லது அக்டோபர் லாஸ்ட் வீக்லேயோ அல்லது மிட்லேயோ உங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடித்தாதான் அட்லீஸ்ட் நான் அக்டோபர் லாஸ்ட் வீக்லேயோ அல்லது நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேயோ உங்கள் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த 1.5 வருஷத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு, மார்ச்சில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு சூட்டபிலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பீயிங் அண்ட் டீச்சர் ஒரு காலேஜில் ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணதுனால இந்த மாதிரியான இன் அண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம ஃபீல்டாகவே இருக்க மாட்டாங்க. பட் தே யூஸ் டு கிவ் சம் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு சித்தா, ஆயுஷ் அப்படின்ட்டு ரொம்ப ஹைப் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம சேனல் ஹைப் அப்படின்றது இல்லாமல் வாட் இஸ் ரியாலிட்டி அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு, லைவான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுதான் இந்த கவுன்சிலிங்கான ஒரு முக்கியமான ஒரு தரவாக உங்களிடம் நான் கூறிக்கொள்வது. ஸோ அதனால் கவுன்சிலிங் டேட் பற்றி கவலைப்படாதீங்க. எப்போ வந்தாலும் ஃபுல் டாப் டு பாட்டம் நம்ம கைட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ சென்னையிலையும் எங்கள் டீம் ரெடியாக இருக்குது. அதனால் பயமே பட வேண்டாம். எப்போனாலும் நீங்கள் கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக கால் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நம்ம அந்த டைம் இப்போ அப்ளிகேஷன்ஸை போட்டு முடிப்போம். அதன் பிறகு நீங்கள் இன்னொரு ரெக்வஸ்ட்டு, ஸ்கோப் அப்படின்றதுல நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க, நான் ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வந்து ஒரு லெக்சரிங் கொடுக்கலான் இருக்கேன். அதில் ஸ்கோப் அப்படின்றதுல நான் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தயங்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேபி எல்லாத்தையும் தொகுத்து கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு லெக்சரிங் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நான் தயாராக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.